Come in. நீ I am Rani. Oh, yes, come in. Welcome. நீ broker பசுபதி அம்ச பொண்ணா? Take a seat. No thanks. Then stand up. Rate? 500. ஒரு மாசத்துக்கா? ஒரு நாளைக்கு. என்ன ஃபிக்ஸ் பண்ண நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற ஃபிக்ஸட் ரேட் இது. ஏது இன்னும் கொஞ்சம் போனா சேல்ஸ் டாக்ஸே போடுவீங்க போல இருக்கு. Too costly. Costly? ஃபுல் ட்ரெஸ்ல இருக்கா? நல்லாவே இருக்கா. அடுத்தது ஐயோ ஸ்விம்மிங் ட்ரெஸ். பரவாயில்ல, இதுல ஒரு மாதிரி அம்சமாவே இருக்கா. கண்டிப்பா அடுத்தது நிர்வாணம் தான். அப்படியே சுதாரிச்சுக்கோ. மத்ததெல்லாம் 500 ரூபாய் கொடுத்த பிறகுதான். ஒரு 300 ரூபாய் வாங்கிக்க கூடாதா? 300? ஓகே. இந்த ஒரு ரேட்டு. இப்ப என் டேட்டு. ஏய், 500 ரூபாய் வாங்கிட்டு என்ன கொட்டாய் விடுற? Just a minute. ஷூவை தான் கேட்குற. லைட் ரொம்ப தேவை. மிஸ்டர் உங்களதான்? நான் இல்ல, ராங் நம்பர். யாரு? ஓ, என்ன அதுக்குள்ள புறப்பட்டியா? Shall I take leave? Bye. ராணி, மறுபடியும் எப்ப மீட் பண்ணுவோம்? என்ன அனுபவிக்க உன் உடல்ல எனர்ஜியும் என் ரேட்டு கொடுக்க உன் கையில கரன்சியும் இருந்தா எப்ப வேணும்னாலும் நீ அழைத்தால் நான் வருவேன். What is this? I am ready. Get up. ஏ? உன் சதையை அனுபவிக்கிறதுக்காக உன்னை நான் இங்க வர சொல்றேன். நீ ஏன் இந்த நிலைமைக்கு மாறினேன்னு உன் கதையை தெரிஞ்சதுக்காகத்தான். ஆமா, நான் ஒரு சினிமா கதவசன கத்தா டைரக்டர். என் பேரு. என் கதை என்ன? காவியமா, ராமாயணமா, சினிமாவா எடுக்க? எத்தனையோ புதுவிதமான கதைகளை தான் இது வரைக்கும் சொல்லி பார்க்கிறோம். அதுல உன் கதையும் ஒரு மாதிரா இருக்கட்டுமே. அதனால்தான் இப்போ விலைமாதனுடைய வேதனை கதையை, கால்கசுடைய கண்ணீர் கதையை படமாக்கினா அதை பார்க்கிற இளம் பெண்ணுடைய உள்ளத்துல ஒரு மாறல் பேர் ஏற்படுத்து இல்லையா? அதுக்காகத்தான். ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க சார். கால் கேர்ள் சப்ஜெக்ட்லயும் ப்ராஸ்டியூட் சப்ஜெக்ட்லயும் கவர்ச்சி அதிகமா இருக்குமே, அத கேஷ் பண்ணிக்கலாம்னு தானே? கவர்ச்சிங்கிறது எங்களை பொறுத்தவரை 2ஆம் பட்சம் தான். ஏன் சார், சினிமாவினாலதான் இந்த உலகமே கெட்டு போறதா சில பேர் சொல்றாங்களே. திருத்துறதா நாங்க சொல்றோம், கெடுத்துறதா சில பெரியவங்க சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டா அது ரெண்டுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சினிமாவனால இந்த சமுதாயத்தை திருத்த முடியும்னா அப்புறம் அரசாங்கம் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, போலீஸ் எதுக்கு, காவல் எதுக்கு? சினிமா படம் எடுத்தே திருத்த வேண்டியதானே? இஸ் இட் பாசிபிள்? அதே மாதிரிதான் சினிமாவனால சமுதாயம் சீரழிஞ்சிருந்தா சொல்றோம். சினிமா உலகம் வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 50 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல பாவங்களே நடக்கலையா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம் எதுவுமே நடக்கலையா? சரி வேண்டாம், ராவண எந்த சினிமாவை பார்த்தா சீதை சிறை எடுத்தான்? பாவ புண்ணியங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுலயும் இருக்கு. தண்டனைக்கு பயப்படுறவன் தப்புகளை செய்ய மாட்டேங்கிறான், எதுக்கு துணிஞ்சவன் எதையும் செய்யறான். அது சரி, உன் கதை என்னன்னு கேட்கறதுக்காகத்தானே உன்னை இங்க நான் வர சொன்னேன். உன் கதையை சொல்லாம என் கருத்துக்களை கேட்டு பேசாம உட்கார்ந்தா எப்படி? சொல்றீங்க. இப்ப நீங்க
கால்களா சந்திக்கிற இந்த ராணிதான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால காலேஜ்களா இருந்தா. அப்போ என்னடி வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு அவசரம்? ஆமாண்டி, நேரமாச்சுன்னா வீட்டுல தேடுவாங்க. சும்மா ஒரு காபி சாப்பிட்டுட்டு போயிடலாம். நோ, அதெல்லாம் வேண்டாம், நான் போகணும். சின்ன பப்பா ரொம்பதான் பயப்படுறா. ஏ வாடினா. சரி, உங்களுக்காக வரேன். ஏண்டி சாரு, எப்ப பார்த்தாலும் நம்ம ராணி காப்பியை தவிர வேற எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாளே. அதானே, பில்லு குடுக்கணுமே பயப்படுறியா? பில்ல வேணா நாங்க தரோம், நீ சாப்பிட்டுடி. பில்லுக்கு நான் பயப்படலடி, எங்க அப்பா அம்மாவுடைய சொல்லுக்கு தான் பயப்படுறேன். காஃபி சாப்பிட கூட நான் ஹோட்டலுக்கு வரேன்னு தெரிஞ்சா எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுடுவாரு. டேய் சங்கர், அதோ அந்த ஸ்வீட் 18 உட்கார்ந்துகிட்டு இருக்க, எப்படி நல்லா இருக்குல்ல? அந்த மேக்ஸியா சொல்ற? மடையா ப்ளூ தாவணியில மஞ்சள் ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு அழகா பியூட்டி குயின் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காள, அவளை சொல்றேன்டா. அவ உண்மையிலே குயின் தான்டா. என்னடா சொல்ற? அவ பேரே ராணிதான். சேஷாம், மத்த பெண்களை உன் வலையில ஈஸியா சிக்க வைக்கிற மாதிரி இவகிட்ட நடக்காது. வீணா ஏண்டா எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடுற? என்ன பொறுத்த வரையில எட்டாத பழம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன் பார்வதி, ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வர்ற ஒரு பொண்ணுக்கு காலேஜ் 3:30 மணிக்கு விட்டா வீட்டுக்கு வந்து சேர 1.5 மணி நேரம் ஆகுமோ? அது வந்துப்பா, என் தோழிங்க எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னு காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல காஃபி சாப்பிட போயிருந்தேன். உன் பொண்ணு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நீ காஃபி போட்டு தரது இல்லையா? தராங்கப்பா, ஆனா என் சிநேகிதிங்க எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்கன்னு தான் இன்னைக்கு காலேஜ்ல தோழிகள்லாம் காஃபி சாப்பிடலாம்னு கூப்பிடுவாங்க. நாளைக்கு ஒரு கிளாஸ் கட் பண்ணிட்டு சினிமாவுக்கு போறான்னு கூப்பிடுவாங்க. இப்படி அவங்க சொல்றதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டே போனா ஒரு பொண்ணுடைய எதிர்கால வாழ்க்கை 4 பேர் மதிக்கிற மாதிரி அமையாது, மிதிக்கிற மாதிரி தான் அமையும். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்கப்பா. நாளையில இருந்து காலேஜ் விட்டதும் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். என்னடி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? வாடி, வழக்கம் போல காப்பி சாப்பிட்டு போவேன். நான் வரலடி, காலேஜ் விட்டதும் நேரா வீட்டுக்கு வரேன்னு காலையிலேயே சொல்லிட்டு வந்தேன். எனக்காக அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியா? பை பை. மிஸ், இந்த காலேஜ்ல BA ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ராணிங்கிற ஒரு பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏ, அவங்க அப்பா மிஸ்டர் சதாசிவம் கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. இந்த விஷயத்தை அவர் மக ராணி கிட்ட சொல்லி உடனே அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஐயோ, அப்படியா? அந்த ராணி நான் தாங்க. அப்படியா? சீக்கிரமா வாங்க. பலமா அடிபட்டு இருக்கிறதுனால அவர் உயிருக்கு எந்த நிமிஷத்திலும் ஆபத்து ஏற்படலாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் கெட் இன் குயிக். சீக்கிரம் புறப்படுங்க. யார் நீங்க? எங்க அப்பா ஏதோ ஆபத்துல இருக்காருன்னு போய் சொல்லி ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? மேரா தோஸ்த், நீங்க மேலே இருங்க, இவளை நான் பாத்துக்கிறேன். இங்கிருந்து இவ தப்பிச்சு போயிடுவாங்கிற அனாவசியமான பயம் உங்களுக்கு வேணாம். அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. வராதீங்க, கிட்ட வராதீங்க. என்னங்க, வழக்கமா 4 மணிக்கெல்லாம் காலேஜ் விட்டு வந்துடுற நம்ம பொண்ணு இன்னைக்கு ராத்திரி 10 மணி ஆயும் வரலையே. என்ன பண்ண சொல்ற? எங்க போய் தேட சொல்ற? போலீஸ்லயாவது ரிப்போர்ட் கொடுங்களேன். வயசுக்கு வந்து ஒரு பொண்ணை காணோம்னு நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது ஒண்ணுதான், நம்ம பொண்ணோட எதிர்காலத்துக்கு படுகொலை விட்டுறது ஒண்ணுதான். அப்ப என்னதான் செய்ய போறீங்க?
பாக்குறீங்க? கதையை சொல்லி முடிச்சதும் கண்ணீர் விட்டு கவலைப்பட வேண்டியவ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காளேன்னு ஆச்சரியமா இருக்க. அழுது அழுது அழுத்து போயிட்டேன். இப்ப என் கண்கள்ல கண்ணீர். நோ ஸ்டாப். உங்க சொந்தக்காரங்க யாருமே உனக்கு உதவி செய்ய முன் வரலையா? என்ன பெத்தவங்களே இந்த உலகத்தை விட்டு போயிட்ட பிறகு எந்த சொந்தக்காரனும் அவங்க ஃபேமிலியோட என்ன சேர்த்துக்க தயாரா இல்ல. இட்ஸ் ஆல் ரைட். இப்பதான் தினமும் ஒவ்வொருத்தன் புதுசா சொந்தக்காரன் ஆயிட்டு இருக்கானே. இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடுன்னு நீங்க கேள்விப்பட்டதில்ல? அடடே, நீங்களே வசனக்கர்த்தா வச்ச உங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. அப்புறம் என்னதான் ஆச்சு? காலம்தான் யாருக்காவும் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லையே. என் வயித்துல ஒரு கரு உண்டாயிடுச்சு. விதைய அந்த 3 அயோக்கியங்க விதைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா விளைச்சல நான் தானே அறுவடை செஞ்சாகணும். விரும்பாத கருதா வேண்டானா விலகிடவா போகுது. கரெக்டா 10ஆம் மாசம் ஒரு சுபயோக சுபதினத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கொஞ்ச நாள்லயே போலியோ அட்டாக் ஆயிடுச்சு குழந்தைக்கு. கால் விளங்காத அந்த குழந்தைக்கு வைத்தியம் செய்யத்தான் அந்த காலேஜ்களா இருந்த ராணி இப்ப கால்களா மாறிட்டா. இதுதான் இந்த கிரேட் ராணியோட சரித்திரம். எப்படி, என் கதை நல்லா இருக்கா? சினிமாவா எடுத்தா சில்வர் ஜூப்ளி ஓடுமா? ஓகே, கொஞ்சம் இத வந்துடுறேன். ராணி, இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சு. 5000? என் ரேட்டே 500 ரூபாய் தான் சார். பரவாயில்ல, வச்சு. என் சதையை விட என் கதை ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கேன். ஓகே, தேங்க்யூ, பாய். பாய். டைரக்டர் சார், மூலக்கதை யார் பேர்ல போடுவீங்க? நிச்சயமா உன் பேர்ல தான். நோ சார், என் பேர்ல போடாதீங்க. சினிமாவா எடுத்தா ஒரு டிக்கெட் அனுப்புங்க. ஏன்னா என் கதையும் காவியமா திரையில வருதே. டாக்ஸி, டாக்ஸி. அட, என்ன இது? எப்ப நான் டாக்ஸியை கூப்பிட்டாலும் நீங்களே வரீங்க? சாரி மேடம், நான் வர நேரத்துல தான் நீங்க டாக்ஸியை கூப்பிடுறீங்க. ஓ, இட்ஸ் ஆல் ரைட். பரவாயில்ல, உட்காருங்க. டிரைவர், முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. முன்னாடி பார்த்து தான் ஓட்டுறேன் மேடம். ஓ, தெரியுதே. முன்னாடி இருக்கிற கண்ணாடியில பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற என்ன பார்த்து தான் ஓட்டுறீங்கன்னு நல்லா தெரியுது. அது வந்து இது உங்க சொந்த வண்டியா? இல்ல மேடம், சம்பளத்துக்கு ஓட்டுறேன். ஆமா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும்? நிக்காம வண்டி ஓடுனா 15 ரூபாய் கிடைக்கும். 15 ரூபாவா? நான் காலையில ஹோட்டல் ரூமை விட்டு வெளியில வர்றப்ப ரூம் பாய்ஸ்க்கு கொடுக்கிற டிப்ஸே 25 ரூபாய். அதுக்கே 10 ரூபாய் குறையுது. அது வந்து மேடம். ஆமா, உங்க பேர் என்ன? கண்ணன். அந்த காலத்துல மகாபாரதத்துல அந்த கண்ணன் தேர் ஓட்டினா, இப்போ இந்த கண்ணன் கார் ஓட்டுறீங்க. சாரி மேடம், டாக்ஸி ஓட்டுறேன்.